அட்டகாசமான சுவையில் சுலபமாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய இந்த முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க, கடுகு போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குங்க. அது போட்டதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்குனதும் நம்ம இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம இந்த குழம்புக்காக வேண்டிய மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போடுங்க, இல்லை தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அது கூட சேர்த்துடலாம். அப்போ நறுக்கி வச்ச முருங்கைக்காயை போட்டு 4 பிரட்டிட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியிலேருந்து தண்ணியை கரைச்சி அந்த குழம்புல விட்டுடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு சுவைக்காக நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா நல்லா உரப்பு, கொஞ்சம் புளிப்பு, லேசான ஒரு தித்திப்போட சுட சோத்துக்கும் பழைய சோத்துக்கும் அமிர்தமாக இருக்குங்க.